அனைவருக்கும் வணக்கம். நம் சகோதரர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆகியவுடன் நாட்டை பாதுகாக்கவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர் எல்லாருக்கும் அதாவது மிக முக்கியமான பதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னென்னா, இத்தனை பதவிகளை கொடுக்குற அவர் உங்களுக்கு யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. அதாவது அவருடைய மகன் சாதாரண விமான ஒரு பணியாளராக தொழில் புரிகிறார். அதில் முக்கியமாக சில நண்பர்கள் அவரோட கேட்ட ஒரு கதை தான். கேட்டார்கள், அப்பா ஜனாதிபதி ஆகிட்டாரே, நீங்கள் எந்த பதவி வேணுமாலும் எடுக்கலாம், இல்லது அப்பாவோட அங்கே போயிட்டு அவரோட செக்ரட்டரியாக இருக்கலாம், இப்படி நிறைய சந்தர்ப்பம் இருக்கும்போது ஏன் நீங்கள் இப்படி தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில், இல்லை, என்னுடைய அப்பா அவருடைய தொழில் செய்கிறாரு, நான் என்னுடைய தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதிலேருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் எப்படி பிள்ளையை வளர்த்துருக்கிறாருன்னு தான். அது கேட்கவும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நாடும் நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். மிக அழகான நாடு, வளமான தேசம், அனைவருக்கும் சமமான உரிமை, அனைவரும் சமமாக ஒற்றுமையாக வளமாக வாழ வேண்டும் என்று இவர் 30 வருஷமாக களத்தில் போராடி கொண்டிருக்கின்றார், அரசியல் மூலமாக. அது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நானும் இங்கு சிறிய ஒரு காணொலி விடுகிறேன். நன்றி.